students, today we are going to discuss about cells in series. Okay, first consider a cell. We know very well about cell. It has one positive terminal as well as one negative terminal. Its EMF is nothing but psi. Okay, the negative terminal of the battery is connected to the positive terminal. First நம்ம இங்க ஒரு டெர்மினல் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் இல்லையா, ஒரு செல் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் இல்லையா. It has internal resistance small r. உங்களோட புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஒரு செல்லுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் டெர்மினல் கனெக்டட் டு பாசிட்டிவ் டெர்மினல். Then negative terminal connected to internal resistance of second cell. Next third cell, its EMF psi, its EMF psi. Internal resistance, and this is external resistance of the battery. External resistance. Okay, listen students. இது ஒரு கண்டக்டர். இப்போ இங்கே நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஒன் ஆர் மோர் செல்ஸ், ஓகே, 2 or more cells connected. ஸோ அதை நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம், கனெக்டட் இன் சீரீஸ், in parallel, it is called battery. Okay, so நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த பேட்டரியோட இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் என்ன பாயிண்டில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த பாயிண்டில் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு செல் கன்சிடர் பண்ணியிருக்கேன், அதனோட இஎம்எஃப் வந்து சைன் கன்சிடர் பண்ணிக்கிறேன், அதனோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் செல், த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பேட்டரி இஸ் கனெக்டட் டு இட்ஸ் நெகட்டிவ் டெர்மினல். ஸோ த நெகட்டிவ் டெர்மினல், த ஃப்ரீ நெகட்டிவ் டெர்மினல் or negative terminal of the cell is connected to positive terminal of the second cell. The next negative terminal of the second cell is connected to positive terminal of the third cell. Okay, this is free positive terminal, this is free negative terminal. Free means so balancing, தனியா இருக்கிறது. ஓகே, ஆஃப்டர் அதுக்கப்புறமா கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் நம்ம இந்த கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் தனியாக இருக்கிறது. ஸோ the free positive terminal is connected to its resistor, external resistance, and free negative terminal is connected to external resistance. ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஓகே, செல்ஸ் இன் சீரீஸ். ஸோ செல்ஸ் சீரீஸில் கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன அட்வான்டேஜ், ஓட கரண்ட் எப்படி இருக்குது, we know very well already. செல்ஸ் ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ கரண்ட் சேம், அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்லி இட்ஸ் வோல்டேஜ் ஆர் சார்ஜ் வேரிஸ். ஓகே, பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு செல் இல்லையா. ஸோ இதனோட வோல்டேஜ் 1.5 நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம், இது 1.5, இது 1.5. டோட்டலாக நம்மளுக்கு இங்கே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன வரும், 4.5 நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ இட்ஸ் வோல்டேஜ் வேரிஸ் ஆர் இட்ஸ் சார்ஜ் வேரிஸ் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் வேரிஸ். ஓகே, ஸோ கரண்ட் வந்து சேமாக இருக்கும். அது எப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். in this class we will discuss about in cell series-ல so how much the value of current flows in the battery. ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சது according to our Ohm's law, V which is equal to IR. Okay, suppose we determine I means V by R which is equal to I. V is nothing but voltage. Okay, R is nothing but resistance. Okay, in this session voltage is nothing but EMF of the individual cells. அப்போ நம்ம அதை என்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா total voltage which is equal to, we know very well, V which is equal to E or psi. Psi is nothing but electromotive force. Okay, so voltage நாலோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால ஒன்று தான், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னால ஒன்று தான் இல்லைங்களா. ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள் டோட்டல் வோல்டேஜ் இஸ் நத்திங் பட் சிங்கிள் செல்லோட வோல்டேஜ் psi. அப்போ மொத்தம் நம்மளுக்கு இங்கே 3 செல்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம டோட்டல் வோல்டேஜ்ன்றப்ப 3 சைன் கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம இங்கே என்ன ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா n psi. நம்ம எத்தனை வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம், எத்தனை செல் வேணால் கனெக்ட் பண்ணலாம். ஸோ நம்பர் ஆஃப் செல்ஸ் என்ன நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு ஸோ அதனோட வோல்டேஜ் நம்ம psi அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். Okay, total resistance means செல்லோட இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் செல்ஸ் எத்தனை நம்பர் வேணால், இங்கே நம்ம என்ன நம்பர் ஆஃப் செல்ஸ் எழுதுறோம் அதே மாதிரி இங்கே எத்தனை நம்பர் வேணால் எடுக்கலாம். ஸோ என் ப்ளஸ் இட்ஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர், அவ்வளோதான்.
5 மார்க்கே ஓவர். இதை நம்ம போட்டாச்சுனாவே இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாவே அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா I equal to V by R. ஸோ V வோல்டேஜ் எடுத்துக்கிறோம், R ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். இங்கே வோல்டேஜ் எதுக்கு யூஸ் ஆகுது? வோல்டேஜ் பர்பஸ். செல்லில் இருந்தால் நம்ம வோல்டேஜ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ V equal to psi நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ டோட்டல் வோல்டேஜ்னா நம்பர் ஆஃப் செல்ஸு, நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா? Okay, so I which is equal to V by R. So I which is equal to, what is the value of V? N psi divided by, what is the value of R? N R plus external resistance R. Okay, so this is our final equation. Okay, final. So in this equation, so இதிலிருந்து நம்ம கரண்ட் எப்படி வேரி ஆகுது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? கம்பேர் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். பிகாஸ் EMF ஆஃப் செல் நாட் வேரி. நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் யூனிட் 2ல் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். EMF ஆஃப் த செல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லுக்கு ஒரு EMF இருக்கும், அது சேஞ்ச் ஆகாது. டேனியல் செல், லெக்லாஞ்ச் செல், ஓகே, லெட் ஆசிட் அக்யூமுலேட்டர், ஒரு செல்லுக்கு ஒரு EMF இருக்கும், அது வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இப்போ நான் ஃபஸ்ட்டு கேஸ் நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா, when R is very R is nothing but internal resistance is very small compared to external resistance. Okay, so அப்போ இது ரொம்ப சின்னது அப்படின்னா இது என்னவா மாறும்? I which is equal to N psi divided by N into R plus R இருக்கு இல்லைங்களா? இந்த டேர்மே ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சா? அப்போ I which is equal to N psi divided by R. So psi divided by R, psi divided by R which is equal to what? I, which is nothing but I1. Psi is nothing but, already நான் சொல்லியிருக்கேன், psi which is equal to V. அப்போ V by R which is equal to what? According to Ohm's law, V by R which is equal to I. So I1 நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். So the equation becomes I which is equal to N into I1. I1 is nothing but the current of first cell. Okay, first cell-ஓட current. And next நம்ம next R போடுவோம். பாருங்க, external resistance is very less than internal resistance. So the equation becomes I which is equal to N psi divided by NR. So n க்கு n என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். So I which is equal to psi divided by R நமக்கு என்ன தெரியும்? I1 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். Okay, this is our second case. Okay, that's all. இந்த 5 மார்க் வந்து over cells in series over psi divided by R. So இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, it is the current due to a single cell, that is current due to the whole battery is the same. Okay, so இந்த circuit ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட வேல்யூ வந்து நம்மளுக்கு சேமாக இருக்கும். Okay, only its voltage varies, only its potential difference varies. And next, cells connected in parallel. Very simple. Series மாதிரியே தான் cells connected in parallel இருக்கும். cells in parallel. Okay, so same அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? 3 cells consider பண்ணிக்கிறோம். Okay, consider 3 cells with a EMF psi. Okay, connected to the external resistance of a battery. It's EMF psi, this is psi and this is also psi. Okay, so எங்கே வேணால் A, B நம்ம சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். Okay, we know very well when a cell or a battery is connected to parallel, its resistance 1 by RP. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சீரியஸ்லேயே நான் போட்டிருக்கேன். A cell has its own internal resistance. ஒரு செல்லுக்கும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ இங்கே நம்ம தனியாக போட்டுக்குவோம். அப்போ இது R நம்ம என்ன பண்ணுவோம்? கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் parallel means what is the formula? 1 by R which is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. Okay, because of 3 resistors இல்லையா, internal resistance இல்லையா? ஸோ அப்போ 1 by R which is equal to, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? Nன்னு எடுத்துக்கலாம். N divided by R. Actually R1, R2, R3 தேவையில்லை, ஜஸ்ட் ஃபார்முலாக்காக நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிச்சேன். ஸோ 1 by RP which is equal to N divided by R. ஸோ இப்போ RP which is equal to R divided by N. Okay, this is the resistance of internal resistance. அப்போ நம்ம total resistance எப்படி மிஸ் கன்சிடர் பண்ணுறது? Total resistance
total resistance which is equal to internal resistance plus external resistance. This is total resistance. Okay, so we know very well about the formula I which is equal to what? V divided by R, but we know that V which is equal to N into psi divided by R which is equal to R divided by N plus R, V which is equal to psi. Wait a minute. I which is equal to psi divided by R divided by N. Okay, correct. So இங்கே n psi நம்ம எடுக்க மாட்டோம். Okay, because of parallel இருக்குது. Okay, அப்போ வெறும் psi தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, இந்த n வந்து மேலே போயிடும். ஸோ அப்போ n psi divided by R plus R. ஸோ இது மாதிரி கொண்டு போனால் இங்கே n R வரும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண என்ன ஆகும், இந்த NR இங்கே போயிடும், இந்த 1 இங்கே வந்துடும், டிவைடட் பை n வரும். அப்போ ரெண்டுத்துமே பொதுவு மேலே கொண்டு போனால் n psi இது வந்து என்ன மாறிடும், NR மாறிடும். ஸோ இப்போ தான் இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு. இப்போ நம்ம ரெண்டு கேஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். R is very very less than capital R. அப்போ ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்னடா கிடைக்கும், I which is equal to n psi divided by R சின்னது இல்லையா, அப்போ நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க, NR கிடைக்கும். ஸோ n-க்கு n கேன்சல், psi which is equal to psi divided by R. ஸோ நெக்ஸ்ட்டு capital R is very very less than small r. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு ஈக்குவேஷன் becomes I which is equal to n psi divided by R. Okay, so I which is equal to n into I1. சேம் அங்கே வந்து அதே ஈக்குவேஷன் தான் இங்கே கிடைக்கிது. ஸோ ஈக்குவேஷனில் வந்து கரண்ட் வேரி ஆகாது, கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, அதான் சொல்கிறாங்க, the above equation implies that the current due to whole battery is the same as the due to a single cell. ஓகே, ஸோ பேட்ரி ஃபுல்லாகவும் சேமாக தான் இருக்கும், சிங்கிள் செல்லுலையும் கரண்ட் எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஓகே, that's all students, this topic is over. Thank you students.